அரசுமுறை பயணமாக நாளை இலங்கை செல்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அரசுமுறை பயணமாக நாளை இலங்கை செல்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அங்கு சென்று இலங்கை புதிய அதிபரை சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசுமுறை பயணமாக நாளை இலங்கை செல்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இந்த பயணம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். இலங்கைக்கு அரசுமுறை பயணமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை இலங்கை செல்ல உள்ள நிலையில் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அதிபரை சந்தித்து தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சினை தொடர்பாகவும் அவர்கள் கைது தொடர்பாகவும் விவாதம் செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் கம்யூனிஸ்ட் அனுரகுமார திசநாயக்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எந்த வேட்பாளருக்கும் 50% வாக்குகள் கிடைக்காத நிலையில் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடந்தது. அப்போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் அனுரகுமார திசநாயக்க 42% வாக்குகளை பெற்றார். சஜித் பிரேமதாச 32% வாக்குகளை பெற்ற நிலையில் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கையின்படி 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்று அனுரகுமார திசநாயக்க இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இலங்கையில் வரலாறு காணாத வகையில் மிக அமைதியாக இந்த அதிபர் தேர்தலானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 60%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருந்தன. பொதுவாக இலங்கை அதிபர் தேர்தலில் வன்முறைகள் அதிகம் நிகழும் என்ற போதும் இந்த முறை அப்படியான வன்முறை எதுவும் இடம்பெறவில்லை. இந்த நிலையில்தான் நாளை இலங்கைக்கு அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செல்லவிருக்கிறார். இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க, புதிய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோரை அவர் சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தமிழ்நாடு மீனவர்கள் கைது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அவர் பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய பொருளாதாரத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் போதும் கடல் மீன்கள் ஏற்றுமதியால் மட்டும் மத்திய அரசு பல்லாயிரம் கோடி வருவாய் ஈட்டுவதாக இங்குள்ள திமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. அவர்கள் எல்லையில்லாமல் இலங்கை சிறையில் வாடுவதை அனுமதிக்க முடியாது எனவும், இலங்கை சிறைகளில் வாடும் 162 மீனவர்களையும் அவர்தம் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து காங்கிரஸ், திமுக மற்றும் பாமக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வலியுறுத்தி வருகின்றன. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழ்நாட்டின் மீனவர்கள் கைது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.